ratio between the ages of Subhash, Prasad and Amar 3:6:7 கொடுத்திருப்பாங்க. சரியா? இப்ப நம்ம ரேஷியோ எழுதிக்கலாம். சுபாஷ் அப்புறம் பிரசாத் அப்புறம் அமர். ஓகே, ரேஷியோ காமன் ரேஷியோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு என்ன ரேஷியோல இருக்கு பாருங்க, 3x, இங்க 6x, இங்க 7x. If the difference between the ages of Prasad and Amar is 10 years. ஓகேவா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃபரன்ஸ் இந்த ஏஜஸ் ஆஃப் பிரசாத் அண்ட் அமர். இப்போ நம்ம பிரசாதுக்கும் அமருக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா யாரு பெரியவங்களா இருப்பாங்க பாருங்க, அமர் தான். ஏன்னா எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் 7 நம்பர் தான் பெருசு. அப்படின்னா பிரசாத் அண்ட் அமர் அப்ப என்ன பண்ணும்? 7x minus 6x that is equal to 10. சரியா? சோ அமர் will be elder. எல்டர்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? எங்கரை சப்ராக்ட் பண்ணணும். So Amar will be elder. We have to subtract. அப்போ இங்க என்ன வரும் பாருங்க, x equals to 10 years. That is x equals to 10. இப்போ next என்ன சொல்லிருக்காங்க? Then what is the difference between the ages of Subhash and Prasad? இப்போ Subhash ஓட ஏஜ் என்னது பாருங்க. Subhash ஓட ஏஜ் is 3 into 10. That is equal to 30 years. Prasad ஓட ஏஜ் என்னது? Prasad வந்து 6x. அப்போ 6 into 10 that is equal to 60 years. Difference என்னது? 60 minus 30 which is equal to 30 years. So the difference is 30 years. Okay va?